ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஈஸியான டிஐஒய் டீ பேக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது எல்லாமே ஒரு ஸ்டாப்லர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நூல், இது ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்டர் பேப்பர். ஃபில்டர் பேப்பர்னு கேட்டாலே கிடைக்கும். இது அமேசானில் உங்களுக்கு இப்படி பேக் மாதிரியே விற்கிது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது 500 பேக்ஸ் கிட்ட இருக்கும். எனக்கு அரவுண்ட் 350 கிட்ட ஆச்சு. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இப்படி ஒரு பேக் எடுத்துட்டு இது கிரீன் டீ நான் நார்மலாக வாங்கி வச்சிருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டீ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா கிரீன் டீ பேக்கெட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு சேம் பிராண்டில் நார்மல் டீ பவுடர் வாங்கிக்கிட்டு அளவை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3 இப்படி மடிச்சுக்கணும். நூலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதில் இப்படி ஸ்டாப்ல பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே நீங்கள் நார்மல் டீ கூட சேம் டீ பேக் ரெடி பண்ணிக்கலாம். பிளாக் டீக்கு இப்படி எடுத்துட்டு நார்மலாக நம்ம மடிக்கிற மாதிரி மடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, டீ பேக் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெந்நீர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு டீ பேக் எடுத்து போட்டு பார்ப்போம். கலர் டார்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க இந்த டீ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.